இதே உதயநிதி சட்டமன்றத்தில் என்ன சொன்னார், சனாதனம் கட்டாயம் வேணும்னு சட்டமன்றத்தில் இப்போ சொன்னார். அதே உதயநிதி நாளைக்கு என்ன சொல்லுவார், பிஜேபி கூட நாங்கள் கூட்டணி வைத்தால்தான் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று சொல்லக்கூடிய ஒரு நாவாக அது மாறினாலும் மாறலாம். ஏன்னா வேற வழி இல்லை. இதெல்லாம் கணிச்சுதான் அண்ணாமலை வெளியே போயிட்டான்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. அதாவது அண்ணாமலை பிஜேபி விட்டு வெளியே போனதுக்கு காரணமே, அண்ணாமலை என்ன செய்வார்னா, இது மதவாத கட்சி அல்ல, எனக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற நிலைப்பாட்டிலே அவர் வெளியே நிச்சயமாக மக்கள் மேடையில் இதை சொல்லுவார். இதான் நடக்கும். அப்படி நடந்தால்தான் அண்ணாமலைக்கு நிச்சயமாக பேரும் புகழும் வரும். ஒருவேளை பிஜேபியில் இருந்த காரணத்தினாலே சில காரியங்களை செய்ய வேண்டியதாக போச்சு. பிஜேபி தான் அண்ணாமலை மூலமாக ஃபேமஸ் ஆச்சு தமிழ்நாட்டில். உண்மையை சொல்லணும், அதுதான். இவங்களுக்கும் பலன் இருக்கு, அவங்களுக்கும் பலன் இருக்குன்றீங்க. பிஜேபினால அண்ணாமலைக்கும், அண்ணாமலைனால பிஜேபிக்கும் பலன் இருக்குன்றீங்க. ரெண்டு பேருக்கும் பலன் தான். அதாவது ஏற்கனவே தண்ணீர் எல்லாரும் இப்போ குடிக்கிற தண்ணி என்ன பண்றாங்க, இந்த கேன் வாட்டர்னு சொல்லி வாங்குறாங்க. இப்போ இந்த தண்ணிக்கு நீங்க மெட்ரோ வாட்டருக்கும் இனிமே அந்த மாதிரி பைப் லைன் போட்டு மீட்டர் போட்டு நீங்க காசு வாங்க போறீங்கன்னா, இப்போ மக்களுக்கான ஆட்சி இல்லையே இது. இப்போ அதே தான் ராகவ லாரன்ஸுக்கு நான் சொல்றேன். அவர் பாட்டுக்கு அவர் தொண்டை செய்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கு என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் நான் 1,00,000 பேருக்கு நான் தொண்டு செய்தா, அரசியலுக்கு 1 கோடி பேருக்கு நான் செய்வேன். எப்படி செய்வீங்க? எப்படி கொள்ளையடிச்சு செய்வீங்களா? தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் மீண்டும் இணைந்திருக்கிறார் ஆர்ச் பிஷப் ஃபாதர் சாமுவேல் குணசேகரன் அவர்கள். அவங்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றவர்கள், அவங்களிடமே கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் தாவேகா அரசாங்கம் அமைஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 4 எம்எல்ஏக்கள் போனாங்க. திருச்சி கிழக்கு காலியாச்சு. அதன் பிறகு நிறையா முன்னாள் அமைச்சர்கள் போயிட்டு இப்போ தாவேக்கால இணைஞ்சிட்டே இருக்காங்க. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கூட்டணியிலேருந்து வெளியே போயிருக்காங்க. இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலில் எப்படி சந்திக்க போகிறீங்க? ஒவ்வொருத்தரும் வெளியே போயிட்டே இருக்காங்க. அங்கே எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருடைய மாவட்ட பிரதிநிதியாக இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு மாவட்டத்தில் வாக்கு இருக்குது. தாவேக்கா இப்படி ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கிறப்ப எப்படி அதிமுக பாஜக உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள போகிறீங்க? இல்லை, அதிமுக இப்போ பாஜக கூட இருக்குதான்னு சந்தேகம்தான். சரிங்களா? அவங்க நல்ல திட்டமாகவே சொல்லியிருந்தாங்க, இந்த சட்டசபை தேர்தல் வரைக்கும் தான் எங்களுடைய கூட்டணி அப்படின்னு இபிஎஸ் பலமுறை எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதனால் பாஜக அதிமுகவோட இருக்குதானா பெரிய சந்தேக கேள்விக்குறி தான் அது. அடுத்தது அதிமுக இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறதுக்கு வேட்பாளர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியல. அப்படியே வேட்பாளர் நின்னாலும் அவங்க ஜெயிப்பாங்களான்றது சந்தேகம்தான். ஏன்னா அது ஒரு இது ஏற்கனவே ஒரு பிளான் பண்ண ஒரு காரியப்படி தான் நடந்துகிட்ருக்குது. ஒரு வருடத்துக்கு முன்பதாகவே இந்த ரெட்டையிலே காணாமல் போகும், உதிரி அது காஞ்சி காணாமல் காற்றிலே போய்விடும் என்கின்ற அந்த நிலையில் தான் எல்லாரும் உற்று நோக்கிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க வேட்பாளர்கள் வைத்த உடனே சொன்னேன்னு, நிச்சயமாக என்டிஏ கூட்டணி ஜெயிக்க போகிறதில்ல, இதோடு முடிஞ்சு போச்சு அதிமுகவுடைய ஆட்சி, எடப்பாடி காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த வேட்பாளர்கள் அவங்க போடும்போதே நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த வார்த்தையை. நான் என்ன சிந்திச்சேன்னா, எப்படியாவது இவர் ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வருவார் மீண்டும், அதே மாதிரி சசிகலாவை மீண்டும் கொண்டு வருவாங்க. ஏன்னா சசிகலாவுக்கு எப்படி இருக்குன்னா, ஆளுமை இருக்கின்றது, அடுத்து நிர்வாகத்திறன் இருக்கின்றது. ஒன்றில் சும்மா அந்த தேர்தலுக்கு முன்பதாக ஒரு 2 மாதம் தான் சும்மா ஒரு இது பண்ணாங்க. அவங்க வாக்கை பெருசாக எண்ணலை, ஆனால் வாக்கை பிரிச்சுட்டாங்க. அந்த கொங்கு மண்டலத்தில் அந்த சைடு ஒரு 10 தொகுதிகள் அவங்க அதிமுக சேர்த்தா, ஆமாம், அந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து விட்டாங்க வேணே அதனால் அந்த நிர்வாகத்திறன் உள்ள ஆளை இவர் என்ன பண்ணியிருக்கணும், கூட வச்சுருந்துருக்கணும். அட்லீஸ்ட் தேர்தலுக்காக கூட வச்சுருந்து இந்த பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு அவரை எட்டியிருந்திருக்கலாம். அதனால் எடப்பாடியுடைய சிந்தனைப்படி தான் எல்லாமே இருக்கணும், தான் எல்லாம் செய்யணும், தான் அதிமுக அப்படின்னு நினைக்கின்ற இந்த ஒரே ஒரு காரணத்தினால இனிமே பாவம் கஷ்டப்பட்டு அன்னைக்கு டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு அருமையான ரெட்டை சின்னத்தை அவர் கொண்டு வந்தார். இன்றைக்கி ரெட்டை சின்னமே காணாமல் போய்விட்ட நிலையில்தான் இருக்கின்றது. இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இனிமேல் தலை காட்டுவதே மிக மிக கடினம்.
சார் இப்போ அதிமுகலேருந்து பாஜகவுக்கு வந்தோம் அப்படின்னா, இப்போ முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கட்சியிலேருந்து விலகியிருக்காங்க. இப்போ 17,90,000 பேர் இப்போ வரைக்கும் போய் சேர்ந்துருக்காங்க. அதில் பிஜேபியில் இருந்த நிறைய தொண்டர்களே போயிட்டு அவங்க கூட இணைஞ்சிருக்காங்க, நிறைய தலைவர்கள் போய் இணைஞ்சிருக்காங்க. இப்போ பிஜேபி இந்த இழப்பை எப்படி சமாளித்து எலெக்ஷன் சந்திக்க போகிறீங்க? அதாவது பிஜேபி எப்படி வரப்போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அதற்கான காரியங்கள் அதாவது பிஜேபியில் வந்து இதெல்லாம் வந்து புதுசும் கிடையாது அவங்களுக்கு. அருமையான டாக்டர் கலைஞர் தான் பிஜேபியை கொண்டு வந்து இங்கே அறிமுகப்படுத்தியவரே தமிழ்நாட்டிற்கு. அதுக்கு முன்னாடியே பாபநாசமில் வெற்றி பெற்றிருக்காங்களா சார்? அதாவது கலைஞர் மூலமாக தான் அவங்க பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி எங்கே பாபநாசம்? அதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காங்க சார், கலைஞர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி. அப்படியா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு பிஜேபியை வந்து அடையாளம் காட்டினதே கலைஞர் தான். அதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அது இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். அது சரி, எப்படி இருந்தாலும் பிஜேபின்றது தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்த ஒரு கட்சி தான். திடீர்னு தம்பி அண்ணாமலை திடீர்னு வந்தார். அதுக்கப்புறம் பிஜேபின்ற கட்சி மூளை முடுக்குக்கெல்லாம் போயிட்டு, அதுபோல் அது தேசிய கட்சி. அதாவது தேசிய கட்சி என்றைக்குனாலும் யாராவது ஒருத்தரோட கூட்டணி வைத்து ஒரு வேளை மீண்டும் அவர்கள் வருவார்கள். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட ஒருவேளை எதிர்காலத்தில் கூட்டணி வைக்கலாம். இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வேளை அப்படிப்பட்ட நிலை ஏற்படலாம். 2029 நடந்தாலும் நடக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த மாதிரி அடிமட்ட வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக நான் கேள்விப்படுகின்றேன். ஒருவேளை அப்படி நடக்கலாம். சார் அது எப்படி சார் ஒத்துப்போகும்? ஏன்னா இப்போ கூட சட்டசபையில் கடைசியாக நடந்த கூட்டத்தில் சனாதன தர்மத்தை வந்து நாங்கள் ஒழிக்க தான் பாடுபடும் அப்படின்னாங்க. இப்போ திமுக வினரை வந்து நம்ம பேட்டியில் எடுக்கிறோம், அவங்க கூட அந்த ஸ்டாண்ட்ஸில் உறுதியாக தான் இருக்காங்க. சனாதன தர்மத்தை வந்து போற்றக்கூடிய பாஜக எப்படி ஒன்றடைஞ்சு சந்திக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இந்த அரசியல் மேடைன்றது சும்மா தான், பேருக்கு தான் அரசியல் மேடை. இந்த மேடையில் பேசுகிறவங்க அடுத்த மேடையில் இதுதான் பேசுவாங்க, நீங்கள் கணிக்கவே முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆதரவாக சொல்லியிருப்பாங்க, அங்கே போனால் இதுக்கு நேர் எதிராக பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் இதுதான் அரசியல். அதனால தான் அரசியல் எப்பவுமே எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு சாக்கடை. எந்த நேரத்தில் எது வந்து கலக்கும், எது கிளியர் வாட்டர்னு சொல்லவே முடியாது. அதனால் அரசியல் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். அதனால் எந்த நேரத்தில் எது நடக்கணும் நமக்கு தெரியாது. இதே உதயநிதி சட்டமன்றத்தில் என்ன சொன்னார்? சனாதனம் கட்டாயம் வேணும்னு சட்டமன்றத்தில் இப்போ சொன்னார். அதே உதயநிதி நாளைக்கு என்ன சொல்லுவார்? பிஜேபியோட நாங்கள் கூட்டணி வைத்தால்தான் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று சொல்லக்கூடிய ஒரு நாவாக அது மாறினாலும் மாறலாம். ஏன்னா வேற வழி இல்லை. இதெல்லாம் கணிச்சு தான் அண்ணாமலை வெளியே போயிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக. அதாவது அண்ணாமலை வந்து பிஜேபி விட்டு வெளியே போனதுக்கு காரணமே இதான் ரீசன். ஏன்னா இந்த சட்டசபை தேர்தல் அவர் திட்டமாக அவர் சொன்னார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி இருந்தால் நான் எப்படியும் வேட்பாளராக கூட இருக்க மாட்டேன்ற அவர் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குது. அடுத்தது இப்போது அவருக்கே கணிச்சிட்டாரு. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமாக காணாமல் போயிடுச்சு. ஆனால் அடுத்து திமுக கூட தான் இவங்க கூட்டணி வைப்பாங்கன்றதுனால அவரும் ஒரு முடிவோடு தான் என்ன பண்ணிட்டாரு, தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தால் நல்லது, தமிழ்நாட்டிற்கு நல்லது என்கின்ற நிலைப்பாடை அவர் எடுத்துட்டார். இதுதான் உண்மையான ரகசியம். சார் இப்போ பிஜேபியில் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. பிஜேபின்றதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது, பிஜேபின்றதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஒரு இந்தியா முழுக்க ஒரு சின்னம் இருக்குது. இதில் எல்லாமே அண்ணாமலை அவர்களால் சாதிக்க முடியல அப்படி என்றால் எப்படி தனியாக போய் மட்டும் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்குங்க, இந்த தாமரை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சிந்திப்பாங்க. இப்போ உங்களுடைய சேனலோட தாமரை தான். இந்த உங்கள் தாமரை சேனலில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் போனால் எல்லாம் தாமரையை தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தாமரை என்று சொன்ன உடனே அது மதவாத கட்சின்ற மாதிரி ஒரு நிலைக்குள்ளாக தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டாங்க. அதனால் இப்போது அண்ணாமலை என்ன செய்வார்னா, இது வந்து மதவாத கட்சி அல்ல, எனக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற நிலைப்பாட்டிலே அவர் வெளியே நிச்சயமாக மக்கள் மேடையில் இதை சொல்லுவார். இதுதான் நடக்கும். அப்படி நடந்தால்தான் அண்ணாமலைக்கு நிச்சயமாக பேரும் புகழும் வரும். ஒருவேளை பிஜேபியில் இருந்த காரணத்தினாலே சில காரியங்களை செய்ய வேண்டியதாக போச்சு. எப்பவுமே ஒரு 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 இடத்துல நம்ம வேலை செய்கிறோம்னா அந்த இடத்தின் எஜமானர் அல்லது அந்த 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 கம்பெனியுடைய நோக்கம் என்ன, அதை வைத்தான் நம்ம செயல்பட முடியுமே தவிர நம்முடைய சிந்தனையில் நம்ம போக முடியாது. நமக்கு இதை விட இன்னும் நான் அழகாக பண்ணலாமே, நல்லா செய்யலாமே நம்ம நினைப்பு இருக்கும். ஆனால் நிச்சயமாக செய்ய முடியாது. ஏன்னா நம்ம அந்த அந்த கம்பெனிக்குள்ளாக அடங்கிட்டோம்.
அவங்களுக்காக நம்ம வேலை செய்கிறோம், அவங்களுடைய பேரை வைத்து நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம், அவங்களுடைய நிலைப்பாட்டில் நம்ம இருக்க முடியும். ஆனால் அதை விட்டு வெளியே வந்துட்டார் இப்போ அண்ணாமலை. வந்த பிற்பாடு இவருக்கு ஏகப்பட்ட சிந்தனைகள் உண்டு. ஏற்கனவே ஒரு விஜயகாந்தோடைய கட்சியிலே இருந்திருக்கிறார், அதுதான் அவருடைய பயிற்சி இடமாக அது இருந்தது. அப்போ விஜயகாந்த் எப்படி இருந்தார்னா, தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினவர். மக்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி, அதனால்தான் அவரை கேப்டன் என்று சொல்லி சொன்னாங்க. அதாவது அது வந்த அந்த புதுசில் அந்த ஜோரில் பார்த்தீங்கன்னா அவர் செய்தது வித்தியாசமாக இருந்தது. அதனால் மக்கள்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் எதிர்கட்சியில் போய் உட்கார முடிந்தது. அதே வண்ணமாக இப்போ அவர்கிட்ட பயிற்சி எடுத்தவர் தான் அருமையான தம்பி அண்ணாமலை. என்ன ஒருவேளை இந்த பயிற்சி அங்கே எடுத்ததை இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பிஜேபியோடு கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுபவம் பெற்றிருக்கிறார். இப்போ ஒரு தேசிய கட்சியில் அனுபவத்தை பெற்றிருக்கின்றார். எவைகள்லாம் செய்தால் நல்லது, எவைகள்லாம் செய்யக்கூடாது என்கின்ற அனுபவத்தை பெற்றிருக்கின்றார். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்க வந்து பிஜேபியில் தன்னுடைய முகத்தை நிலைநிறுத்திக்க வந்திருக்கான்னு எடுத்துக்கலாமா? இல்லை, முகத்தை நிலைநிறுக்கன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் ஆகிட்டு தமிழகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிட்டு பாப்புலர் ஆகிட்டு வெளியே அப்படின்னு இல்லை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் பிஜேபி தான் அண்ணாமலை மூலமாக ஃபேமஸ் ஆச்சு தமிழ்நாட்டில். உண்மையை சொல்லணும், அதுதான். இவங்களுக்கும் பலன் இருக்கு, அவங்களுக்கும் பலன் இருக்குன்றீங்க. பிஜேபினால அண்ணாமலைக்கும், அண்ணாமலைனால பிஜேபிக்கும் பலன் இருக்குன்றீங்க. ரெண்டு பேருக்கும் பலன் தான். அதாவது பிஜேபியில் அண்ணாமலை இருந்தாலும் பிஜேபி வளர்ந்துச்சு. அதே மாதிரி பிஜேபியில் அண்ணாமலை இருந்தாலும் அண்ணாமலை அடையாளம் காண முடிஞ்சது. ஒருவேளை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து நேரடியாக ஒரு வேளை களத்துக்கு வந்திருந்தால் இந்த அளவுக்கு அமோக வரவேற்பு இருந்திருக்காது. பிஜேபியில் அவர் களம் இறங்கி சில காரியங்களை செய்து மக்கள் பார்த்ததினாலே அவருக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கின்றது. ஆனால் என்ன ஒரு பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், இதே பிஜேபி என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்திருக்கலாம். கொள்கைகள் 1000 இருக்கலாம். அதாவது நமக்கு 1000 கொள்கை இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் என்ன, தமிழ்நாட்டில் கால் ஊனணும். அப்போ தமிழ்நாட்டில் கால் ஊனணும்னு நினச்சா நம்ம கொள்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாது. ஏன்னா தமிழக மக்கள் வித்தியாசமானவர்கள். அருமையான தம்பி ஜோசப் விஜய் வந்துட்டார் இன்றைக்கி முதலமைச்சராக. இந்த ஜோசப் விஜய் எந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது, சட்டசபையில் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அடுத்தது அவர் இப்போது முதலமைச்சர் கூட்டங்களுக்கு போனார் டெல்லிக்கு. போன சமயத்தில் எல்லா முதலமைச்சரும் பேசுகிறாங்க, இவர் பேசினாரானா இல்லை, இவர் அமைதியாக இருக்கிறார். ஆனால் வர்ற செய்தியெலாம் என்ன, இவர் பேசினார், அதை கேட்டார், இதை கேட்டார், என்ன கேட்டாருன்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரோடு அகலப்படுத்தணும்னு தான் கேட்டிருக்கிறார். அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே ஒரு 3 இடங்களில் ரோடு அகலப்படுத்த வேண்டும், ஹைவேஸ் ரோடு அகலப்படுத்த வேண்டும் என்று தான் சொல்லியிருக்காரே தவிர மக்களுக்காக என்ன சொன்னார்? ஒன்றுமே இல்லையே. இப்போது திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் மோசம்னு சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போது சில காரியத்தை நான் எண்ணி பார்க்குறேன். என்ன எண்ணி பார்க்குறேன்னா, நம்ம ஒசூர்னு இருக்குது. ஒசூர் ஒரு தொழில் நகரமாக அது மாறிடுச்சு. அப்போ அந்த தொழில் நகரத்தில் திமுக அரசு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, எப்படியாவது அங்கே ஒரு விமான நிலையத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அதை பற்றிய இப்போ இருக்கிற தாவேக அரசு பேசவே மாட்டுது. சரியா? அடுத்தது இப்போ இருக்க அந்த தொழில் சங்கத்தினுடைய அந்த அமைச்சர் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் கொரியாவிலேருந்து இது பண்ணுறேன் அப்படின்றாங்க. இது யார் பண்ணதுன்னு பார்த்தா ஏற்கனவே திமுக பண்ண காரியத்தை இவங்க சொல்கிறாங்க. அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை நாங்கள் உறுதிப்படுத்துறதுக்காக போனேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உறுதிப்படுத்து போகலாம், ரைட். ஏன்னா ஒரு எம்என்சியாக இருக்கிற கம்பெனி யோசிப்பாங்களா, அரசாங்கம் மாதிரி இருக்குது, இப்போ இந்த அரசாங்கம் ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இல்லை, நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க என்னத்துக்கு உறுதிப்படுத்தணும், ஏற்கனவே இது போட்டிருப்பாங்க, மெமரண்டம் ஒன்று கட்டாயம் போட்டிருப்பாங்க, போடாமல் இருக்க மாட்டாங்க. அது போட்டு தான், அதுதான் உறுதிப்படுத்து. ஏற்கனவே போன அரசு உறுதிப்பட்டு இருக்குது. அது அரசாங்க இதுதான், உங்கள் தனிப்பட்ட இது இல்லை. அதை நீங்கள் எடுத்து செய்ய வேண்டியதான் உங்கள் வேலை. ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தை நீங்கள் எடுத்து செய்யணும், அவ்வளோதான் வேலை. அந்த ஒப்பந்தங்கள் அப்படி பார்த்தா, இன்றைக்கி கூட நான் அப்படி மவுண்ட் ரோடில் போகும்போது பார்த்தேன். அன்றைக்கி இந்த ஸ்டீல் ரோடுன்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்தியாவிலே இல்லாத புதுசாக ஒரு புதுமையான ஒரு மேம்பாலம் திமுக அரசால் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ நான் பார்க்குறேன் ஒரு வேலையும் அங்கே நடக்கலை. அப்போது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட டெண்டர், ஏற்கனவே ஒப்பந்தக்காரர்கள் செய்த எல்லா காரியத்தையும் இவங்க ஏன் அது செயல்படுத்த மாட்டுறாங்க?
அது யாருக்கு உபயோகப்படுமா இருக்கும்? மக்களுக்கு தானே உபயோகப்படுத்த போகுது. மக்களுக்கான காரியம் தானே அது. அப்போ மக்களுக்கான காரியத்தை நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இப்போ நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியுது, மார்க்கெட் காஸ்ட்டோட ரொம்ப ஜாஸ்தியாக டெண்டர் விட்டுருக்காங்க. இப்போ இந்த இதில் கூட பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் 7 லட்ச ரூபாய்க்கு இந்த ராஜஸ்தான் அரசாங்கலாம் வாங்கியிருக்காங்க. இவங்க 12 லட்ச ரூபாய்க்கு கொள்முதல் போட்டிருக்காங்க, 300 கோடி ரூபா லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய டெண்டர்ஸில் லட்சக்கணக்கில் ரூபாய் வந்து 1 கிலோமீட்டருக்கு கோடிக்கணக்கில் வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க, அதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய முறைகேடுகள் பார்க்குறாங்க, அதனால தானே கேன்சல் பண்ணுறாங்க. கரெக்ட், நான் கேன்சல் பண்ண வேண்டாம்னு சொல்ல. நான் அதாவது முறைகேடுகள் நடக்கும்போது கேன்சல் பண்ணுறது தவறுன்னு நான் சொல்லவில்லை. இதனால் மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு இதனால் என்ன நன்மை கிடைக்க போகுது? இப்போ நான் இன்றைக்கி மத்தியானம் ஒரு காணொலியை பார்த்தேன். என்னென்னா, மீட்டர்டு வாட்டர், குடிநீரை மீட்டர் கணக்கில் இனிமேல் எப்படி நம்ம மின்சாரத்துக்கு பணம் கட்டுறோமோ அதே மாதிரி குடிநீருக்கு பணம் கட்டி வாங்கணும், மீட்டர் கணக்கில் போட்டு கணக்கு போட்டு வாங்கணும் அப்படின்னு. நீங்கள் இப்போ தான் வந்திருக்கிறீங்க, வந்த உடனே தண்ணிக்கு போய் நீங்கள் பணம் கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அப்போது உங்களுடைய ஆரம்பமே சரியில்லையே உங்கள் ஆட்சி. அப்படி தான் நான் குற்றம் சொல்ல முடியும். என்ன அதை கொஞ்சம் நான் நிச்சயமாக நான் அதை பார்த்து ஆகணும். அதை இது மக்களுக்கு இதனால் இன்னும் நல்ல பயனானா இல்லை. அதுக்கு போல நீங்கள் பண்ண ஏரிகளில் தண்ணி பிடிங்க. இப்போ மழை காலம் வரப்போகுது, ஏரிகளை சுத்தப்படுத்துங்க. இப்போ நான் இருக்கிற பகுதியில் 6 பெரிய குளங்கள் இருக்குது, நல்ல மலை குளங்கள், நல்ல அருமையான நீர். அந்த காலத்தில் ஆர்எஸ் பாரதி அவர் அங்கே இருக்கும்போது என்ன சொன்னார், இந்த குளங்களில் உள்ள தண்ணீரை எடுத்து சுத்தப்படுத்தி ஆளுந்தூர் பகுதி முழுக்க நான் கொடுக்க போகின்றேன்னு சொன்னார். அது நடைமுறைப்படுத்தலை. அந்த மாதிரி நீங்கள் தேர்வு செய்யுங்க, அந்த மாதிரி இடங்களை தேர்வு செய்யுங்க. சிட்டி முழுக்க தண்ணி கொடுக்கலாம் இலவசமாக. அதை விட்டுட்டு தண்ணிக்கு போய் காசு வாங்குறேன்னு சொன்னால், மின்சாரத்தை போல் நாங்கள் மீட்டர் போட்டு வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே தண்ணீர் எல்லாரும் இப்போ குடிக்கிற தண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த கேன் வாட்டர்னு சொல்லி வாங்குறாங்க. இப்போ இந்த தண்ணிக்கே நீங்கள் மெட்ரோ வாட்டருக்கும் இனிமேல் அந்த மாதிரி பைப் லைன் போட்டு மீட்டர் போட்டு நீங்கள் காசு வாங்க போகிறீங்கன்னா இப்போ மக்களுக்கான ஆட்சி இல்லையே இது. சார், அப்போ அப்படி பார்க்குறப்ப நேற்று IUML அமைச்சராக இருக்கக்கூடிய ஷாஜகான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 வருஷத்துக்கு இல்லை, அடுத்த 50 வருஷத்துக்கு தாவேக்காவோட ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? சந்தேகம் தாங்க. இப்போ இதே மாதிரி நிலையில் இவங்க போயிட்டே இருந்தாங்கன்னா சந்தேகம் தான். இவங்களுடைய ஒரே குறிக்கோள் எப்படி தான் இருக்குதுன்னா, மாற்று கட்சியிலேருந்து இந்த எல்லாரையும் சேர்ப்பது மட்டும்தான். அந்த மாதிரி நிகழ்ச்சி தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. இத்தனை பேர் வந்து சேர்ந்துட்டாங்க, அந்த கட்சியில் அத்தனை பேர் வந்துட்டாங்க, இத்தனை 1000 பேர் வந்துட்டாங்க, அத்தனை 1000 பேர் வந்துட்டாங்க. இப்படி தான் இவங்க சொல்லி கொண்டு இருக்கின்றார்களே தவிர, இந்த கடந்த 1 மாத காலமாக மக்களுக்காக நீங்கள் என்ன செய்தீங்க? உங்கள் கட்சியை வளர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே தவிர, இந்த மக்கள் சேவையில் உங்களுடைய ஈடுபாடு என்ன இருந்தது? மக்களிடத்திலே உங்களுடைய பெயர் என்ன? மக்களுக்கான ஆட்சியாக இது இருக்கின்றதா? சார், இப்போ சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே தானே இருக்காங்க. சிங்கப்பெண் படையினால என்னங்க பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் நீங்கள் நினைக்கிறீங்க? சிங்கப்பெண் படை என்ன பண்ண முடியும்? பிடிச்சி கொண்டு போய் என்ன பண்ண முடியும்? காவல் நிலையத்தில் கொடுக்க முடியும். அது பொதுமக்களே செய்துட்டு இருக்காங்களே, அது என்னத்துக்கு சிங்கப்பெண் தேவையில்லையே, பொதுமக்களே பிடிச்சி கொடுக்குறாங்களே. ஒரு ரவுடி வந்து போயிட்டு ஒரு பெண்ணை துன்புறுத்துறாங்க அப்படின்னா நிறைய மக்கள் வந்து பயந்துட்டு நம்மளே தான் அடிச்சிட போகிறாங்க அப்படின்னு போயிடுவாங்க. இப்போ ஒரு போலீஸை பார்த்தா அவங்களும் பயந்து கூட்டிகிட்டு போய் வைப்பாங்கல்ல, அதில் பணியிட தான் செய்யும். எத்தனை போலீஸ் சண்டை நடக்கும்போது உள்ளே இறங்கி கத்தியை பிடுங்கினாங்கன்னு ஏதாவது காட்சி பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி? அது சொல்லுங்கள். ஒரு போலீஸ் கூட வேடிக்கை வேணால் பார்ப்பாங்க. அவன் அடித்து எல்லாம் முடித்து பிற்பாடு தான் போலீஸ் இறங்கி வேலை செய்யுமே தவிர, அடிக்கும் போது தடுத்து நிறுத்தி எந்த போலீஸ் பார்த்துருக்கிறீங்க? எல்லாம் மனிதர்களுங்க, எல்லாம் மனிதர்கள், எல்லாரும் பயப்பட தான் செய்வாங்க. ஒருவேளை நாம் தடுக்க போய் அந்த கத்தி அடி நம்ம மேலே விழுந்துற போதும், அந்த கல்லடி நம்ம மேலே விழ போதும் பயப்படுவாங்க எல்லாருமே. இது ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம். இதை நான் குற்றமாக நான் சொல்ல வரல. அதனால் சாதாரண ஒரு ஆண் காவலரே செய்ய முடியாத சிங்கப்பெண் எப்படி செய்ய முடியும்? சிங்கப்பெண்ணுக்கு ஒரு அதிகாரம் என்னன்னா, இப்போ நான் ஒருத்தரை பிடிச்சி கொடுக்குறேன்னு வச்சுக்கிங்களேன், நான் இப்படி ஒருத்தரை பிடிச்சி கொடுக்குறேன்னு வச்சுங்க, என்ன காவல்துறை என்ன பண்ணுவாங்க? 1008 கேள்வி கேட்பாங்கன்னு. எங்கே பிடிச்ச, ஏது பிடிச்ச, என்ன பண்ணா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, இது இருக்குது அது இருக்கான்னு கேள்வி கேட்டு நம்மளை தொலைச்சி எடுத்து நம்ம ஏன்தான் இவனை பிடிச்சி கொடுத்தோன்ற நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அந்த ஒரு காரியம் சிங்கப்பெண் படையில் நடக்காது, இவ்வளவுதான். மற்றபடி
பொதுமக்களே இப்போல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க, பிடிச்சி கொடுக்கறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்காங்க. சிங்கப்பெண் படை வந்தால் பண்ண ஒன்றும் அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சும்மா ஐ வாஷ். பாருங்கள், எங்கள் ஆட்சியில் நாங்கள் வந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காக இப்படி சிங்கப்பெண் படை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் சும்மா பேச்சு. அடுத்து ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன் நான், சிங்கப்பெண் படை ஒன்று, ஒரு பிள்ளை வந்து என்ன பண்ணுறது, அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு பார்க்கில் நின்று டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அந்த காணொலியில் நான் பார்த்தேன். எனக்கு தமாஷா இருந்தது. அப்போ என் மனைவிட்ட கேட்டேன், இங்கே பற்றியா சிங்கப்பெண் பண்ணுற காரியத்தைன்னு காமிச்சேன் நான். அப்போது நீங்கள் ஏங்க இதெல்லாம் ஒரு சீரியஸாக எடுக்கிறீங்க அப்படின்னாங்க. உண்மைதான், எல்லாரும் மனிதர்கள் தான், சரி இருக்கட்டும். பட் ஆனால் சிங்கப்பெண்ணால் ஒன்றும் தமிழ்நாடு பாதுகாக்கப்படும்னு கிடையவே கிடையாது. நேற்றுக்கு ராகவா லாரன்ஸ் அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் சந்திக்கும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணுறப்ப கூடிய விரைவில் என்னுடைய நிலைப்பாடு அறிவிப்பேன் அப்படின்னாங்க. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறப்பே என்னோட நிலைப்பாடு அப்பயே அறிவிப்பாங்க. நேற்றுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. ப்ரெஸ் மீட் வச்சப்போ எல்லா தலைவர்களும் சந்திச்சுட்டு வந்து தான் கட்சியில் இணைவா அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. ஒரு நாய்க்கு வந்து பிரியாணி பிடிக்கும்னா அந்த நாய்க்கான பிடிச்சது தான் போட முடியும். அதே மாதிரி ஒரு வீட்டுக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி விளக்கமும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? அதான் பாருங்கள், அவர் தொண்டு செய்கிறாரு. அவருடைய தொண்டுகளை நான் தவறு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் நல்ல தொண்டு செய்கிறாருன்னு எனக்கே தெரியும். அதுவும் விசேஷமாக திருநங்கைகள்லாம் என்னை வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. சரியா? நான் அந்த பிள்ளைங்களை பிள்ளைகளை மகளை தான் கூப்பிடுவேன் நான். அந்த மாதிரி திருநங்கை பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் வந்து அருமையாக வீடெல்லாம் கட்டி ரெடி ஆகிட்டார். இப்போ இவங்க போய் அங்கே போய் தங்க வேண்டியது தான். அந்த அளவுக்கு ராகவா லாரன்ஸ் நன்றாக பொது தொண்டுகள் செய்கின்றார். ஆனால் அந்த பொது தொண்டுகள் செய்யும் பொழுது இப்போ திடீர்னு அவருக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு. தம்பி விஜய் வந்து அரசியலுக்கு வந்த உடனே, விஜயை விட நம்ம நல்லா தானே செய்திருக்கிறோம், அப்போ நாமும் ஏன் போகக்கூடாதுன்ற எண்ணம் வந்துடுச்சு. ரைட்டு, நீங்கள் வாங்க, அரசியலுக்கு வாங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. பட் வாயின் வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசியல் என்பது சாதாரண காரணம். எப்பவுமே நான் அதை தான் முந்தி நம்ம தம்பி விஜய்க்கு நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எப்போ நீ அரசியலுக்கு வராத, ஒரு வார்த்தைனாலும் இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர் உன்னை எதிர்த்து பேசுவாங்க. இப்போ அதே தான் ராகவா லாரன்ஸுக்கு நான் சொல்கிறேன். அவர் பாட்டுக்கு அவர் தொண்டை செய்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நான் 1 லட்சம் பேருக்கு நான் தொண்டு செய்தா, அரசியலுக்கு வந்தால் 1 கோடி பேருக்கு நான் செய்வேன். எப்படி செய்வீங்க? எப்படி கொள்ளையடிச்சு செய்வீங்களா? எனக்கு ஒன்றும் விளங்கலை. அது இது வரைக்கும் 1 லட்சம் பேருக்கு நீங்கள் தொண்டு செய்றீங்க, ரைட்டு. அரசியலுக்கு வந்துட்டு 1 கோடி பேருக்கு தொண்டு செய்வீங்க. மினிஸ்டர் பதவிக்கு ஆசைப்படுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? எப்படி மினிஸ்டர் பதவினா, அது எப்படி மினிஸ்டர் பதவி? நீங்களா எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஒரு தொழில்துறை இன்னைக்கு இல்லைங்க. இன்னைக்கு நீங்கள் தொண்டு செய்யும் போது உங்கள் இஷ்டங்க. நீங்கள் எந்த பகுதியில் யாருக்கு வேணாலும் போய் நீங்கள் செய்யலாம். ஆனால் மந்திரி ஆகிட்டா, அமைச்சர் ஆகிட்டா, அரசாங்கத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இவ்வளவுதான் நீங்க செய்யணும்னு இருக்குது, இத்தனை கோடி தான் நீங்க செலவு பண்ணணும் இருக்குது, இந்த பகுதியில் மட்டும்தான் நீங்க செய்யணும்னு இருக்குது. நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிட முடியாது. எல்லா அமைச்சரும் நல்லவங்க தான், எல்லா அமைச்சருக்கும் தொண்டு செய்யணும் ஆசை தான். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது, அவ்வளவுதான் செய்ய முடியும். அதாவது குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி தான் அமைச்சர் ஆயிட்டாலே என்ன, அவ்வளவுதான் அவங்க செய்ய முடியும், அதுக்கு மேல அவங்க செய்ய முடியாது. அதனால இவர் என்னமோ சொல்றாரு, என்னமோ நான் 1 லட்சம் இது வரைக்கும் நான் செய்தேன், இனிமேல் 1 கோடி மக்களுக்கு நான் செய்வேன். ஒரு மண்ணு செய்ய போறது கிடையாது. இது வரைக்கும் நீங்க செய்த 1 லட்சம் கூட இனிமே செய்ய போறது கிடையாது. அதான் நடக்க போகுது. சரி, அதுல இது ஆணவத்தனமான பேச்சா இருக்குது, இந்த மாதிரி பேசுற பேச்சு. சார், இப்போ நேற்றுக்கு ராகவா லாரன்ஸ் அவங்களோட நிலைப்பாடு அறிவிக்கல, கூடிய சீக்கிரம் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இடையில டிவிக்கு போய் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ்லாம் வந்தது. நீங்கள் ஏதாவது நிலைப்பாடு எடுத்திருக்கீங்களா? அதாவது நான் எப்பவுமே தானா எங்கேயும் போக மாட்டேன். உங்களை அழைச்சாங்கன்னா, அழைப்பு வந்தால் மட்டும்தான். அதாவது இப்போ நீங்கள் அழைச்சிங்க, நான் இங்கே வந்தேன், விளங்குதா? என்னால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குது நீங்கள் நினைச்சிங்கன்னா கட்டாயம் நான் அதுக்கான ஆயத்தமாக இருக்கிறேனே தவிர, நானாக போயிட்டு நான் வரேங்க என்னை சேர்த்துங்க அப்படின்னு யார் காலடியிலும் போய் விழுற ஆள் நான் கிடையாது. எக்காலத்திலும் நான் செய்ததே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் இந்த பதவிக்கு நான் வந்திருக்கிறேன்னா எவன் காலையும் நான் விழுந்ததே கிடையாது, விழவும் மாட்டேன் நான் சாகிற வரைக்கும். அதான் என்னுடைய கொள்கை. என்னுடைய கொள்கை அதுதான். எத்தனை கோடி நீங்கள் கொடுத்தாலும் சரி, அது எனக்கு இல்லை. என்னால் சாதாரண கஞ்சி குடிச்சிட்டு வாழ முடியும், பிரியாணி சாப்பிட்டும் வாழ முடியும். என்ன, அந்த தகுதியில் நான் இருக்கிற ஆள். அதனால் நான் என்ன செய்தேன், ஏதோ என்னுடைய சில நண்பர்கள் என்னோடு கூட இருக்கின்றவர்கள், நீங்கள் போய் செய்யுங்களேன், அங்கே இந்த பதவியை கேளுங்களேன், அந்த பதவியை கேட்டால்
நம்ம எல்லாருக்கும் அது நன்மையாக இருக்குமே, கிறிஸ்தவர்களுக்கு விசேஷமாக நன்மையாக இருக்குமே, நீங்கள் கேளுங்களேன் நாங்கள். அப்போது நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமாக நான் கேட்ட உடனே பணம் எதிர்பார்க்குறாங்க அவங்க, அந்த பதவி கொடுக்கறதுக்கு. நாங்கள் அப்படின்னா வேண்டியதில்லை எனக்கு. பணம் கொடுத்து நான் ஒரு இடத்துக்கு போய் இருக்கிறேன்னா அப்போ நான் என்ன செய்யணும்? நான் போட்ட பணத்தை என்ன செய்யணும்? சம்பாதிக்கிறதுக்கு வழியை தேடணும். நான் அப்போ கட்டாயம் நான் கொள்ளையடிக்கணும். விளங்குதா? அதுக்கு நான் சும்மா வந்துட்டு போயிடலாமே. என்ன பதவி சார்? எவ்வளோ பணம்? இல்லை, அந்த பதவி நான் சொல்லக்கூடாது. ஆனால் 2 கோடி ரூபாய் கேட்டாங்க. 2 சி தருவாரா அவரு? நான் சொன்னேன் 2 சி யார் கேட்டதுன்னு கேட்டேன். நான் யார் கேட்டது? புசி ஆனந்த் கேட்டாரா, இல்லை இவர் ஆதவ அர்ஜுனா கேட்டாரா? யார் கேட்டது 2 சி? அதை என்கிட்ட சொல்லுப்பா. அவங்கள்ட்ட அழைச்சிட்டு போய் என்ன ஏன் முன்னாடி என்கிட்ட கேட்க சொல்லு, நேரடி என்னை கேட்க சொல்லு 2 சியை. அந்த 2 சி நேரடி என்னை கேட்க சொல்லு, அதுக்கப்புறம் நான் யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு. அதனால இது எனக்கு என்னன்னா, எனக்கு முக்கியமா ஒரு ஆள் அவர். அந்த தாவைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். அதனாலதான் நான் சொல்றேன், அவங்க சிலருக்கு பணம் வாங்கி தான் சில காரியங்களை செய்யறாங்க. நேற்றே எனக்கு இன்னொரு போன் ஒன்று வந்துச்சு. அரசாங்க ஊழியர்களாக நிறைய பேர் காலி இடங்கள் இருக்கு, அங்கே சிலரை அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதே தம்பி ஆதவ அர்ஜுனா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யார்ட்டும் பணம் வாங்கக்கூடாது, பணம் வாங்காமல் போஸ்டிங்ஸ் போடணும்னு சொல்லியிருக்கிறார். சார், அவரே எலெக்ஷனுக்கு முன்னாடி ஊழல் பண்ணலாம், கொஞ்சமாக ஊழல் பண்ணுங்க அப்படின்னு திமுக எதிர்த்து பேசுகிறப்ப பேசியிருக்காரு. அதான் விளங்குது இப்போ நான் சொல்கிறது. அப்போது நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் சொல்கிறீங்க. இவ்வளோதான் வித்தியாசம். அதனால் இப்போ எப்படி இருக்குன்னா, திமுகவும் தாவேக்கும் ஒரே மாதிரி இருக்குது. அப்படிதான் பயணிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. போக போக நான் அவசரப்பட்டு எதுவும் பேசக்கூடாது, காத்திருந்து நான் சில காரியங்களை நான் பேசுகிறேன். உடனே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். நிச்சயமா டைம் கொடுத்து அவங்க இன்னும் நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தது என்னுடைய காரியங்கள் இருக்கும் கட்டாயம்.